ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சி செக்ஷன்லேயே இருக்கிற பெரிய காம்ப்ளிகேஷன் என்னென்னா ஃபஸ்ட்டு சிட்டிங்கும் ஃபஸ்ட்டு வாக்கும் தான் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். அதை வார்த்தையால் சொல்லவே முடியாது. அது போல் தான் ஆப்ரேஷன் முடிஞ்சு ஒரு வழியாக பெட்டுக்கு வந்துட்டுமே அப்படின்னு சொல்லி ரிலாக்ஸ் ஆகிற டைமில் அடுத்த நாள் மார்னிங்கே யூரின் டியூப்பெல்லாம் எடுத்து விட்டுருவாங்க. நம்மளே எதே ஸ்ட்ரகிள் பண்ணி வாஷ்ரூம் போயிட்டு வர மாதிரி இருக்கும். அது போல் தான் புதன்கிழமை காலையில் 10 மணிக்கு ஆப்ரேஷன் பண்ணி 2 மணி போல் நார்மல் வார்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. அடுத்த நாள் காலையிலே யூரின் டியூப்பெல்லாம் எடுத்து விட்டுட்டு நீங்களாவே மெதுவாக எந்திரிச்சு வாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டுமா அப்பப்போ ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறேங்கிற பேரில் கையில் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. குளுக்கோஸ் இறங்கி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் இருக்கும் பாருங்க, அந்த கேப்பில் நல்லா பிளட் கிளாட் ஆயிரும். திரும்ப மருந்து செலுத்தும் போது அந்த மருந்து உள்ளே இறங்கவே இறங்காது. அப்போ வரும் பாருங்க ஒரு பெயின். ஒரு பக்கம் ஸ்டிச்சஸ் பெயினையும் தாங்கிட்டு இந்த வழியும் தாங்கிட்டு அந்த குழந்தையோட ஃபேஸை பார்க்கும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வரும் பாருங்க. இந்த ஃபேஸை பார்க்க எவ்வளோ பெரிய வழி வேணும் தாங்கலாம் அப்படின்னு தான் தோணும். உங்கள் டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸில் என்னெல்லாம் கோத்ரூ பண்ணி வந்தீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல எங்க கூட ஷேர் பண்ணுங்க. அப்புறம் என்னோட வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.